நாம திறன்கிற வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்துறோம். ஆனா சயின்ஸ் படி அதுக்கு அர்த்தமே வேற. வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இதுல தான் வேலைக்கும் திறனுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசமே இருக்கு. திறனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சயின்ஸ்ல வேலைன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு. இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். நீங்க கொடுக்கிற விசை, அது நகர்த்தின தூரம், இது ரெண்டையும் பெருக்கினா வேலை கிடைச்சிடும். சரி, இப்ப திறனுக்கு வருவோம். திறனுங்கிறது எவ்ளோ வேலை செஞ்சோன்னு இல்ல, அந்த வேலைய எவ்ளோ வேகமா செஞ்சோங்கிறது தான். இதோட ஃபார்முலாவும் சிம்பிள் தான். செஞ்ச வேலைய அதுக்கு எடுத்த நேரத்தால வகுக்கணும், அவ்வளவுதான். வாங்க இத ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஏ பின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். ரெண்டு பேரும் ஒரே உயரம் ஏறுறாங்க. ரெண்டு பேரோட எடையும் ஒண்ணுதான். ஆனா அவங்க எடுத்துக்கிற நேரம் தான் வேற வேற. அப்போ இங்க ஒரு கேள்வி, ரெண்டு பேர்ல யார் அதிகமா வேலை செஞ்சிருப்பாங்க? வேகமா ஏறின பொண்ணா? இல்ல, விசையோ தூரமோ ஒண்ணுங்கிறதால ரெண்டு பேருமே ஒரே அளவு வேலை தான் செஞ்சிருக்காங்க. இங்கதான் திறன்கிற விஷயம் முக்கியமாகுது. சரி, முதல்ல சிறுமி ஏவோட திறனை கணக்கிடலாம். அவ செஞ்ச வேலைய நேரத்தால வகுத்தா நமக்கு 160 வாட்ஸ் கிடைக்குது. இப்ப சிறுமி பிக்கு பார்க்கலாம். அதே வேலையை முடிக்க அவங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டதால அவங்களுக்கு 64 வாட்ஸ் தான் கிடைக்குது. இந்த வித்தியாசத்தை பாருங்க. சிறுமி ஏ பியை விட 2 மடங்குக்கு மேல அதிக திறன் கொண்டவளா இருக்கா. சோ முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, திறன்கிறது வேலையோட வேகத்தை அளவிடுற ஒரு விஷயம். நிஜ வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். கார் என்ஜின்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் வர திறனை வச்சுதான் நாம ஒப்பிடுறோம். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு மில்லி செகண்ட்ல ஒரு இறக தூக்குறது சக்தி வாய்ந்ததா, இல்ல ஒரு நிமிஷத்துல ஒரு பாறாங்கலை தூக்குறதா? யோசிங்க.